முற்றத்து மல்லிகையின் வாசம் சிலருக்கு புரிவதில்லை. அந்த ஆழ்கடல் முத்து என்ற பெருமானம் அந்த கடலுக்கு தெரியவில்லை. ஆகவே எங்கள் மத்தியில் வாழ்வர்களே நாங்கள் அவர்களுடைய பெருமானங்களை கண்டுகொள்ள வேண்டும். பின்னாளில் நான் ஆசிரியர் நியமனம் பெற்று முதல் நியமனம் பெற்று வந்ததும் வரும்போது அவர் அதிபராக இருந்தார். அவரின் கீழ் நான் பணியாற்றினேன். அது எவருக்கும் கிடைக்காத ஒன்று. அவர் கல்வியலாளர்களை, கவிஞர்களை, எழுத்தாளர்களை, விளையாட்டுத் துறையிலே, ஏன் இலங்கையினுடைய போலீஸ் அதிபராக இருந்த இபி ஆனந்தராஜா கூட கல்முனை யோசித்து பாடசாலையின் பழைய மாணவர். ஆகவே அந்த பாடசாலை ஒரு பெருமைக்குரிய பாடசாலை. வணக்க நேயர்களே, மற்றும் ஒரு துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். எங்களுடைய துறைக்கப்பால் நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக நாங்கள் துறை சார்ந்த பிரமுகர்களை அழைத்து அவர்களுடைய துறை சார்ந்த அனுபவங்கள் தொடர்பாக நேர்களோடு பகிர்ந்து வருவது வளமையானதாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் இந்த வாரம் நாங்கள் மட்டக்களப்பு கலையகத்தில் இருந்து நாங்கள் ஒரு பிரமுகரோடு இணைந்து கொண்டு போகின்றோம். அதன் அடிப்படையில் முதலில் நாங்கள் அந்த பிரமுகரை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கலாம். குறிப்பாக ஒரு பல்துறை கலைஞராக, அதேவேளை ஒரு ஓய்வு நிலை அதிபராக தன்னுடைய பணிகளை மேற்கொண்டு இன்று எங்களுடைய சமூகத்தின் மத்தியில் ஒரு மதிப்புமிக்கவராக வாழ்ந்து வருகின்ற திரு செல்லையா பேரம்பராசா அவர்கள் தான் நிகழ்ச்சியில் இன்று பிரமுகராக இணைந்து கொள்ளப் போகின்றார். முதலில் நாங்கள் அவரை நிகழ்ச்சிக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். செல்லையா பேரம்பராசா குறிப்பாக ஒரு பல துறைகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கூடிய ஒருவர். ஒரு பாடசாலையினுடைய அதிபராக கடமையாற்றுகின்றவர் என்கின்ற போது அவர் தன்னுடைய திறமைகளையும் தன்னுடைய ஆற்றல்களையும் எவ்வளவு தூரம் வளர்த்திருப்பார் என்பது சமூகத்தினுடைய மத்தியில் அவர்களை கொடுக்கப்படுகின்ற மரியாதையிலிருந்து நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் உங்களை பற்றி நாங்கள் முதலிலே நாங்கள் எங்களுடைய ஊடகவியலாளர்கள் மூலம் அறிகின்ற போது அவர்கள் எங்களுக்கு சுருக்கமாக ஒரு விளக்கத்தை தந்திருந்தார்கள். இருந்தாலும் கூட எங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாடளாவில் பிறந்திருக்கக்கூடிய எங்களுடைய நேர்களுக்காக உங்களை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகத்தை வழங்கக்கூடியதாக இருக்குமா? நான் மட்டக்களப்பு மாவட்டத்தின் தென்னெல்லை கிராமமாகிய துறைநீலாவணையில் பிறந்து அங்கேயே வாழ்ந்து வருகின்ற ஒருவர். எனது ஆரம்ப கல்வியை துறைநீலாவணை மகாவித்தியாலயத்தில் கற்ற பின்னர் கல்முனை நகரில் உள்ள, அதாவது சுவாமி விபுலானந்த அடிகளார் கல்வி கற்ற கல்முனை உபஸ்ரீவரதர பாடசாலையிலே தரம் 6லிருந்து ஓயல் பரீட்சை எழுதும் வரை அங்கு படித்துவிட்டு பின்னர் மருதமுனை அல்மனார் மத்திய கல்லூரியிலே ஏஎல் பரீட்சைக்கு தோற்றி அங்கு அந்த பரீட்சையை சித்தியடைந்து பின்னர் இலங்கை ஆசிரியர் சேவைக்காக நடத்தப்பட்ட 1987ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட போட்டி பரீட்சைக்கு முகம் கொடுத்து அதிலே சித்தியடைந்து 1988ஆம் ஆண்டு இலங்கை ஆசிரியர் சேவைக்கு தெரிவாகி அந்த சேவைகளை பணியாற்றி பின்னர் 10 வருட காலம் அதிபராக பணியாற்றி நான் கடமையிலிருந்து கல்வி சேவையிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கின்றேன். மிக ரத்தின சுருக்கமாக உங்களுடைய அந்த சுருக்கம் அமைந்திருக்கிறது. உங்களை பற்றி ஒரு அறிமுகம் அமைந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற போது இங்கே வருகின்ற பிரமுகரிடம் நாங்கள் கேட்கின்ற அந்த கேள்வி வரிசை ஒழுங்கிலே உங்களுடைய குடும்பத்தவர்கள் தொடர்பாகவும் உங்களுக்கு ஒரு அறிமுகத்தை வழங்கக்கூடியதாக இருக்குமா? ஆம், எனது தந்தையார் ஒரு விவசாயி. அவர் பெயர் செல்லையா, தாயாருடைய பெயர் மாரிமுத்து. அவர்கள் இருவரும் இன்று உயிருடன் இல்லை. எனக்கு 4 பெண் சகோதரிகளும் பிறந்தவன். நான் ஒரே ஒரு ஆண்மகன். அவர்கள் எல்லோருக்கும் இளையவராக பிறந்த நான் வார்தான் எனது குடும்ப பின்னணி. இருந்தும் எனது குடும்பத்திலே எனது சகோதரிகளை திருமணம் செய்திருந்தவர்கள் கலைத்துறையிலே மிகவும் ஈடுபாடுடையவர்கள். ஒருவர் மறைந்த கவிஞர், ஓவியர் துறையூர் எஸ் கனகசபை என்று. அவர் ஒரு கவிஞராகவும் நாடக எழுத்தாளராக, நடிகராக, ஒரு ஓவியராக பல பரிணாமங்களை கொண்ட ஒரு பல்துறை ஆளுமையாளராக விளங்கியவர். இன்னொருவர் அருளானந்தம் என்று சொல்வார்கள். அவர் ஒரு நாடக எழுத்தாளர், நடிகர். அவருடைய நாடகங்கள் இன்றும் பல பேசப்படுகின்றன. மற்றவர் சகோதரியுடைய கணவர், அவர் பண்டிதர் சான ஆர்வம் என்று. அவர் இன்று இந்த மூவரும் இன்று உயிருடன் இல்லை. அந்த பண்டிதர் சான ஆர்வம் அவர்கள் தான் எனது தமிழ் ஆசிரியர். இதுதான் எனது குடும்ப பின்னணி. எனது பிள்ளைகள், எனக்கு 3 பிள்ளைகள். அவர்களில் மூத்த மகன் தற்சமயம் கழுதாவளை மகாவித்தியாலயத்தினுடைய அதிபராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். இளைய மகன் வெள்ளாவளி போரதி பற்றி விருது செயலகத்திலே அபிவிருத்தி உத்தியோகத்தராகவும்,
கடைசியாக எனது மகள் அவர் ஒரு நுண்கலைத்துறை பட்டதாரியாக தொழிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். இதுதான் எனது குடும்ப மிக சிறப்பாக இருக்கிறது. உங்களுடைய அந்த குடும்ப வாழ்க்கை தொடர்பான அறிமுகம் சிறப்பானதாக இருக்கிறதை நாங்கள் நிகழ்ச்சியை பதிவு செய்து கொண்டு உங்களுடைய இளமை காலம் தொடர்பாக நாங்கள் நிகழ்ச்சியின் வரிசைகளை வரலாம். குறிப்பாக உங்களுடைய இளமை காலத்திலே நீங்கள் கல்வி கற்ற பாடசாலையாக சுவாமி பூலானந்த அவர்களுடைய பாடசாலை என்று பெருமைப்படக்கூடிய கல்முனை வெஸ்லி கல்லூரியிலே நீங்கள் உங்களுடைய ஆரம்ப கல்வியை கற்றிருக்கின்றீர்கள். அந்த கல்வி நடவடிக்கைகள், அந்த காலப்பகுதி தொடர்பான விடயங்களை எங்களோடு மீட்டிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த காலப்பகுதியில் உங்களுக்கு பிடித்த ஆசிரியர்கள், அந்த காலப்பகுதியில் கடமையாற்றிய அதிபர்கள் என்ற அந்த விடயங்களை வரிசைப்படுத்தக்கூடியதாக இருக்குமா? முதலில் நான் துறைநிலாவணை மகாவித்தியாலயத்தில் தான் ஆரம்ப கல்வியை கற்று 6ஆம் தரத்திலிருந்து ஓயில் வரையும் தான் கல்முனை உபேஸ்லி பாடசாலையில் கல்வி கற்றேன். கல்வினை உபேஸ்லி பாடசாலை என்பது இலங்கையில் இருக்கின்ற பெரும் அரசியல் தலைவர்களையும் மாபெரும் பேராசிரியர்கள், பிறந்த கல்வியாளர்கள், எழுத்தாளர்களை தோற்றுவித்த ஒரு பாடசாலை. அதைத்தான் முதலில் குறிப்பிட்டேன். முத்தமிழ் முனிவர் சுவாமி விவேகானந்த அடிகளாருடைய பாதம் பதித்து அவர் அங்கு கல்வி கற்ற பாடசாலை. அதே போன்று கிழக்கு மண்ணுக்கு பெருமை சேர்க்கின்ற புலவர்மணி பெரியதம்பி பிள்ளை அவர்கள் கல்வி கற்ற பாடசாலை. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய அரசியல் தலைவராக ஸ்தாபக தலைவராக இருக்கிற எம்எச்எம் அஷ்ரப். அதே போன்று கல்வியாளர் வரிசையிலே ஏஆர்எம் அசீஸ் அவர்கள் கல்வி கற்ற பாடசாலை. மற்றும் பேராசிரியர் நூமான் அவர்கள். இன்று உலக பரப்பிலே பேசப்படுகின்ற மாபெரும் எழுத்துலக ஆளுமை உமா வரதராஜன். அதே போன்று சண்முகம் சிவலிங்கம் சார் எனது ஆசிரியர் அவர். ஜீவரத்தினம் கவிஞர் ஜீவரத்தினம், கவிஞர் நீலாபாலன். இவ்வாறு ஒரு நீண்ட ஒரு இலக்கிய பரம்பரை. அதே போன்று ஒலிபரப்புத்துறையிலே சிறந்து விளங்கிய மர்ஹூம் ஏஆர்எம் ஜிப்ரி அவர்கள். அவர் எனது சமகாலத்தில் அந்த பாடசாலையிலே கல்வி கற்றவர். இவ்வாறு பல. அதே போன்று இன்று தினகரன் வார மஞ்சரினுடைய பிரதமாசிரியராக இருக்கின்ற கானா குணராஜா அவரும் எனது சமகாலத்தில் கல்வி கற்றவர்கள். இவ்வாறு பெரும் அரசியல் தலைவர்களை உருவாக்கிய பாடசாலை. கல்வியலாளர்களை, கவிஞர்களை, எழுத்தாளர்களை, விளையாட்டுத் துறையிலே, ஏன் இலங்கையினுடைய போலீஸ் மாதிபராக இருந்த இபி ஆனந்தராஜா கூட கல்முனை யோசி பாடசாலையின் பழைய மாணவர். ஆகவே அந்த பாடசாலை ஒரு பெருமைக்குரிய பாடசாலை. அந்த பாடசாலையில் நானும் கல்வி கற்றேன் என்பதையிட்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு அந்த பாடசாலையிலே ஆசிரியர்களாக இருந்தவர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய முன்னாள் கொள்கை விளப்பு செயலாளராக இருந்த பிரபல கவிஞர் மருதுர்கனி அவர்கள். அவர் எனது தமிழாசிரியர். அதே போன்று நிந்தபுரைச் சேர்ந்த எம்எஸ் சாகுல் கமீட் என்பவர். அவர் எனது கல்வி நடவடிக்கையில் என் மீது அக்கறை கொண்ட ஒரு முக்கியமான குரு. எங்களுடைய அதிபராக அமரர் ஜோகம்பேறு பிள்ளை அவர்கள் இருந்தார். கிழக்கு மாகாணத்திலே பேசப்படுகின்ற பிரபலமான அதிபர்கள் இருக்கின்றார்கள். மட்டக்களப்பு நகரிலே பிரிஸ் காசிநாதரை பற்றி சொல்லும் போதும் கல்முனையிலே சகோதரர் எஸ்ஏ மத்தியு கலாநிதி எஸ்ஏ மத்தியு அடிகளாரை கூறுவார்கள். அதே போன்று அவர்களை போன்று அவர்களுக்கு விஞ்சியதாகவும் யோகம்பேலி பிள்ளை ஐயா அவர்களை என்றும் அன்றும் இன்றும் என்றும் பேசப்படுகின்ற ஒரு புகழ்பூத்த அதிபர் எனக்கு அதிபராக இருந்தார். அவரின் கீழ் நான் ஒரு மாணவனாக பயின்றது ஒரு பெருமையாக கொள்கின்றேன். இன்னும் பல விடயங்கள் நாங்கள் வெஸ்லி கல்லூரி தொடர்பாக உங்களிடமிருந்து நாங்கள் கேட்டு பெறப்போகின்றோம். இது நிகழ்ச்சியிலே ஒரு வர்த்தக விளம்பர இடைவெளிக்கான நேரம். வர்த்தக விளம்பர இடைவெளி தொடர்ந்து நாங்கள் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். வர்த்தக விளம்பர இடைவெளி தொடர்ந்து நாங்கள் துறைக்காப்பால் நிகழ்ச்சியோடு தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம். இன்று எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார் திரு செல்லையா பேருமராசா அவர்கள். குறிப்பாக ஒரு ஓய்வு நிலை அதிபராக தன்னுடைய கடமையை ஆற்றிய சமூகத்திலே மிக மதிப்புமிக்க ஒருவராக இருக்கின்றார். அவருடைய அனுபவ பகிர்வுகளோடு நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பகுதியிலும் இணைந்து கொள்ளலாம். துறை நீலாவணையில் உங்களுடைய ஆரம்ப கல்வி நடவடிக்கைகள் இருக்கின்றது. வெஸ்லி பாடசாலைக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பம் உங்களுக்கு எவ்வாறாக வந்தது? அது உங்களுடைய குடும்பத்தினரால் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதமா, அல்லது அந்த காலப்பகுதியில் அந்த பிரபலமான பாடசாலைக்கு செல்ல வேண்டும் என்றதுக்கான ஒரு ஊக்கம் எந்த அடிப்படையில் அந்த தோற்றப்பெற்றது? கல்முனை பாடசாலைக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு இருக்கவில்லை. இன்று இருக்கின்ற வளங்கள், இன்று கல்வி வாய்ப்புகள் கிராமப்புறங்களுக்கும் நகர்ப்புறங்களுக்கும் சமாந்தரமாக இருக்கின்றன. ஆனால் ஒரு காலத்தில் எனது கிராமம் பிரிநிலாவணை சந்தியில் இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் உள்நுழைந்து தான் அந்த கிராமம் வரும். வயல்வெளிகள், குளங்கள், பாவிகள் நிறைந்த ஒரு இயற்கை வளம் நிரம்பிய ஒரு கிராமம்.
அந்த திருநெல்வேலி கிராமத்திற்கு ஒரு வரலாறு உண்டு. தமிழருடைய தேசிய விடுதலை போராட்டத்தில் 1956ஆம் ஆண்டு அவர்கள் வீர சாகசங்களை புரிந்த மக்கள் என்பதை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அரசியல் பார்வை என்கின்ற அந்த அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் எழுதிய நூலிலே 25ஆம் பக்கத்தில் எங்களுடைய மக்கள் நிகழ்த்திய அந்த முதலாக தமிழருக்காக ஆயுதமின்றி போராட்டிய ஒரு கிராமம் திருநெல்வேலி என்ற அந்த நூலில் இவர் பதிவிட்டிருக்கின்றார். ஆகவே அந்த பதிவு அந்த கிராமத்திற்கு ஒரு பெருமை. அரசியல் தலைவர்கள் வந்தால் வீர மறவர்கள் மரத்தமிழர்கள் என்றெல்லாம் பேசுவார்கள். அன்று அந்த கிராமத்திலே பல வசதியினங்கள் இருந்தன. பாடசாலையில் கணிதம், ஆங்கிலம் முக்கியமான பாடங்களை கற்பிப்பதற்கு ஆசிரியர்கள் இல்லை. எனது தாய் வீட்டுக்கும் பாடசாலைக்கும் நேர் எதிரே தான் எனது பாடசாலை வாசல்கள் இருக்கும். இருந்தாலும் ஆசிரியர்கள் இல்லாத காரணத்தால் தான் நான் கல்முனை விவசாய பாடசாலைக்கு செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்தது. வேறு எந்த நோக்கமும் இல்லை. நீங்கள் அங்கிருந்து வெஸ்ட்லி பாடசாலைக்கு செல்லுகின்ற போது அந்த உணர்வு வாராக இருந்தது. நீங்கள் உங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை அங்கு மேற்கொள்கின்ற போது உங்களுக்கான ஆதரவு பாடசாலை மட்டத்தில் எவ்வாறாக உங்களுக்கு வழங்கப்பட்டது? உங்களை எவ்வாறாக அவர்கள் வழிப்படுத்தி ஊக்கப்படுத்தினார்கள்? எல்லா இடத்திலும் கற்பித்த ஆசிரியர்கள் என்னை நல்ல முறைத்தான் பராமரித்தார்கள். ஆகவே நான் அதில் எந்த குறைபாடையும் காண முடியவில்லை. ஒரு விருப்பத்துக்குரிய ஒரு ஆசிரியர் அல்லது நீங்கள் கற்ற காலப்பகுதியிலே மறக்க முடியாத ஒரு ஆசிரியர் என்று கூறினால் நீங்கள் யாரை ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கு? எனது வாழ்க்கையில் பலரை குறிப்பிட வேண்டும். நான் ஏஎல் படித்த பாடசாலையிலும் குறிப்பிட வேண்டும். கல்முனை திருநெல்வேலி மகாவித்தியாலயத்தில் எனக்கு அதிபராக இருந்தவர் தமிழொலி சாவண்ணா சொர்ணமுத்து ஐயா அவர்கள். பின்னாளில் நான் ஆசிரியர் நியமனம் பெற்று முதல் நியமனம் பெற்று வரும்போது அவர் அதிபராக இருந்தார். அவரின் கீழ் நான் பணியாற்றினேன். அது எவருக்கும் கிடைக்காத ஒன்று. அவர் சிறந்த கலைஞர், ஒரு கவிஞர், தமிழிலே சரளமாக மணித்தியால கணக்கில் உரையாடக்கூடியவர். அவருடைய புதல்வர் தான் கிழக்கு மாகாண பண்பாட்டாளர்கள் திணைக்களத்துடைய இளைய புதல்வர், பணிப்பாளராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கின்ற சரவணமுத்து நவநீத அவர்கள். அவருடைய தந்தையார் எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்த ஒரு அதிபர். அவரின் கீழ் நான் ஆசிரியராக பணியாற்றியது. அதே போன்று கல்முனை யுவஸ்ரீ விருத பாடசாலையிலே என்னை நிந்தவூரை சேர்ந்த மறைந்த அதிபர் திலகம் சாகுல் கமிட் சார் அவர்கள், அவர் என்னை மிகவும் கவனித்துக் கொண்டிருந்தார். ஒரு சம்பவத்தை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஏனென்றால் மாணவர்களை கவிதை போட்டி, பேச்சு போட்டிகளுக்கு தெரிவு செய்வதற்காக தனியான இடங்களுக்கு அழைத்து தேர்வு நடக்கும். அதிலே நானும் எனது பங்களிப்பை மாணவனாக 8ஆம் தரம் படிக்கும்போது செய்திருந்தேன். அது ஒரு கவிதை போட்டி. அப்பொழுதோ தலைப்பை தந்தார்கள், எழுதி கொடுக்க வேண்டும். நானும் எழுதி கொடுத்து விட்டு நானும் வந்து விட்டேன். அதாவது இந்த ஐக்கியத்தை உறுதிப்படுத்தி அதை வலியுறுத்துகின்ற ஒரு கவிதை போட்டி. அது எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கிறது. மனித உரிமை என்று மதித்திடுவோம், மக்கள் கைகளில் அதை கொடுத்திடுவோம், எமது இனம் எமது நாடு வென்றிடுவோம், என்றும் எங்கள் நாட்டினிலே வாழ்ந்திடுவோம், அன்னை தமிழ் சிங்களத்தோடு ஆங்கிலத்தை அரசகட்டில் மீதினிலே அமர்த்திடுவோம், சின்ன இனம் பெரிய இனம் நெல்லு நிலை சிறிதளவும் இல்லாமல் போக்கிடுவோம், கருப்பு வெள்ளை நிறவேதம் அகற்றிடுவோம், கண்ணியமாய் மனிதராக வாழ்ந்துடுவோம் என்று நான் அந்த ஒரு இனாக்கியத்தை வலியுறுத்தி அந்த கவிதை எழுதி கொடுத்து. எத்தனாம் தரத்தில் கல்வி நான் எனக்கு 9ஆம் வகுப்பு என்று நினைக்கின்றேன். அப்பொழுது எனக்கு வயது ஒரு 13-14 வயது இருக்கும். ஏனென்றால் அதை எழுதி கொடுத்து விட்டு வந்து விட்டேன். அடுத்த 2 தினங்கள் கழித்து வகுப்பறையில் நான் இருக்கின்றேன். அந்த ஆசிரியர் 1வது பாடத்துக்கு வருவார், கமிட்சியர் அவர்கள். என்னை பார்த்து கேட்டார், நீங்கள் போகலையா என்று கேட்டார். நான் சொன்னேன் இல்லை என்று. எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. அவர் கவிதை போட்டி அம்பாறையில் நடைபெறுகிறது டிஎஸ் சேனநாயக்க வித்தியாலயத்திற்கு, உங்களை அழைத்து செல்லவில்லை இல்லை என்றேன். அவருடனே அதிபர் அலுவலகத்துக்கு என்னை அழைத்து சென்று என்னை விடுத்து வேறொருவருடைய பெயரை அங்கே தேர்வுக்குழு தெரிவு செய்திருந்தார்கள். ஆனால் அவர் உடனடியாக எனக்காக வாதாடியதோடு மட்டுமல்ல, அவருடைய மோட்டார் சைக்கிளில் என்னை ஏற்றி கொண்டு அங்கே கொண்டு சென்றார். போட்டியில் பங்கு பெற்ற வைத்தார். அது என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. எனக்கு நான் நடந்த இருட்டடிப்பை அவர் தட்டி கேட்டார். நான் அந்த இதிலே முதல் பரிசை வென்றது எனக்கு ஒரு என்றும் அவரை மறக்க முடியாத ஒரு சம்பவம். உங்களுடைய இந்த கலை இலக்கிய பணிக்கு அதே போன்று மருதமனை அல்மனார் மத்திய கல்லூரியிலே நான் ஏஎல் படித்து கொண்டிருந்த போது பிரபல சட்டத்தரணி அமீருல் அன்சார் மௌலானா என்பவர், அவர் சிறந்த பேச்சாளர். அதே போன்று
மறைந்த செனட்டர் மசூர் மௌலானா அவர்களுடைய சகோதரர் ஷக்காப் மௌலானா கலைச்சூழர் அவர் என்னை நாடக மேடைகளிலே அரங்கேற்றி செய்தார்கள். அந்த அல்மனார் மத்திய கல்லூரியிலே சுமார் 1800 முஸ்லிம் மாணவர்கள் கல்வி கற்ற அந்த வேளையிலே நானும் ஒரு 7-8 பேர் தான் நாங்கள் தமிழ் மாணவர்கள். இருந்தாலும் அந்த இலக்கிய மன்றத்தினுடைய செயலாளராக என்னை தேர்ந்தெடுத்தார்கள். அது அவர்களின் திறமையை கண்டு அவங்கள் இனம் மத குலபேதம் பார்க்காது தந்தார்கள். அங்கு எனக்கு நல்ல களம் அமைத்து தரப்பட்டது. ஒலிவாங்கியின் முன்னால் ஒலிவாங்கியை இந்த பயன்படுத்தி பேசுகின்ற போது எங்களுடைய குரல் தெரிய வந்தது. அப்பொழுது என்னை நன்கு ஊக்கப்படுத்தினார்கள். அதிலே மறைந்த அந்த பாடசாலையினுடைய அதிபர், ஒரு எழுத்தாளர், அவர் சிறுகதை எழுத்தாளர் மருத்துவமனை மஜித் என்கின்ற AHM மஜித் அவர்களையும் என்னால் மறக்க முடியாது வாழ்நாளில். நிச்சயமாக இவ்வாறாக உங்களுடைய இளமை காலத்தினுடைய பாடசாலை கால நினைவுகள் இருக்கிறது. இன்னும் பல விடயங்களை நாங்கள் உங்களிடமிருந்து கேட்டு பெறுவதற்காக இருக்கின்றோம். நிகழ்ச்சியிலே மீண்டும் ஒரு வர்த்தக விளம்பர இடைவெளி. நாங்கள் வர்த்தக விளம்பர இடைவெளி தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் துறக்கப்பாடு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஓய்வு நிலை அதிபர் செல்லையா பேரும்பராசா அவர்கள். அவருடைய கதைகளை அவர்கள் கூறி வருகின்றதனுடைய அனுபவங்களை நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பகுதியிலும் உங்களுக்காக பகிர்ந்து கொள்வதற்காக இருக்கின்றோம். இவ்வாறாக நீங்கள் வெஸ்ட்லி உயர்தர பாடசாலையில் கல்வி கற்ற பின்னர் மருதமுனை அல்மனார் பாடசாலைக்கு உயர்தர கற்பிடுவதற்காக நீங்கள் இங்கே செல்கின்றீர்கள். ஏன் நீங்கள் அங்கு செல்ல வேண்டியிருந்தது? நீங்கள் வெஸ்ட்லி உயர்தர பாடசாலையிலே உயர்தரத்தையும் நீங்கள் தொடர்ந்திருக்க முடியாதா? அது தொலைக்காட்சி நேர்காணல் என்றாலும் அன்றைய நாட்டு சூழலில் என்னால் அங்கு போக முடியாத ஒரு சூழல். அது அந்த விடயத்தை அப்படமாக சொல்ல முடியாது. அந்த சூழலால் சில அன்றைய காலத்தில் தமிழ் இளைஞர் யுவதிகளுக்கு நடந்த சம்பவங்களை இடமிட்ட முடியாது. எனது பாதுகாப்பு நிமித்தமாகத்தான் நான் அங்கு வந்தேன். ஆனால் உண்மையாக அங்கே அடைக்கலம் எனக்கு வழங்கப்பட்டு நான் கல்வியை சிறப்பாக தொடர முடிந்தது. அதுக்காகவே அந்த பாடசாலையை தேர்ந்தெடுத்தேன். இவ்வாறாக நீங்கள் மருதமுனை அல்மனார் பாடசாலையிலே உங்களுடைய உயர்தர கல்வியை நிறைவு செய்த பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எவ்வாறாக இருந்தது? அவை தொடர்பாக கூறக்கூடியதாக இருக்குமா? இல்லை, நான் உயர்தர முடித்த கையோடு ஆசிரியர் நியமனத்துக்கான போட்டி பரீட்சைக்காக விண்ணப்பம் கோரப்பட்டதால் நான் அந்த போட்டி பரீட்சையை தயாராகுவதற்கு படித்து அந்த போட்டி பரீட்சையை எழுதுவதற்கு பரீட்சை மண்டபத்துக்கு சென்ற போதும் நுண்ணறிவு வினாக்களும் பொதறிவு வினாக்களும் தான் 2 பகுதியாக கேட்கப்படும். நுண்ணறிவு வினாக்களை செய்து முடித்து பொதறிவை கூடிய அந்த வினாபத்திரத்தை எடுத்து பார்க்கின்ற போது அந்த அல்மனார் மத்திய கல்லூரியிலே எங்களுக்கு சில வேளைகளில் பலதும் பத்தும் என்று கலைச்சூடர் ஷக்காப் மௌலானா அவர்கள் சில விடயங்களை ஒப்புவிப்பார். அவர் எது விடயங்களை ஒப்பிட்டாரோ சுமார் 80% வினாக்கள் அவர் எங்களுக்கு பகுதியாக சொன்ன வினாக்கள் வந்திருந்தது. அப்பொழுது நான் எனக்கு தெரிந்துவிட்டு இந்த பரீட்சையை நான் சித்தியடைவேன் என்று அதன் பின்னர் தான் ஆசிரியர் நியமனம் எனக்கு கிடைத்தது. ஆசிரியர் நியமனத்தை தான் நான் பெற வேண்டும் அல்லது ஆசிரியர் தொழிலுக்கு தான் செல்ல வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்கு இருந்ததா அல்லது ஆசிரியர் தொழிலை தெரிவு செய்வதற்கான விசேடமான காரணங்கள் ஏதாவது இருக்கு? இல்லை, நான் எந்த தொழிலென்று இல்லை. அன்றைய சூழ்நிலையில் ஒரு அரசு தொழில் இருந்தால் தமிழ் இளைஞர்களுக்கு பாதுகாப்பு என்கிற எனக்கு இறைவனால் அது அந்த தொழில் ஒரு அமானிதமாக கிடைத்தது என்று தான் நான் கூற முடியும். நீங்கள் கடமையாற்ற காலப்பகுதியாக இருக்கலாம், நீங்கள் கல்வி கற்ற காலப்பகுதியாக இருக்கலாம், நாட்டை பொறுத்தவரையில் இந்த முரண்பாடுகள் அதிகம் நிலவிய ஒரு காலப்பகுதியாக இருக்கிறது. உங்களால் மறக்க முடியாத ஒரு சம்பவம், நீங்கள் பாடசாலை காலப்பகுதியில் ஒரு சம்பவத்தை பதிவு செய்திருந்தீர்கள், அதை விட நீங்கள் தொழில் நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற போது ஏதாவது உங்களால் மறக்க முடியாத சம்பவங்கள் என்று உங்களுடைய மனதிலே பதிந்து என்றும் நினைவில் விட்டார்கள் அந்த விடயங்கள் இருக்கிறதா? போர்மேகம் எங்களுடைய கிராமத்தை சுற்றி நீர்நிலைகள் மட்டக்களப்பு வாவி மேற்கு புறமாக இருக்கும். அப்பொழுது எங்களுடைய அப்பொழுது சுற்றி வளைப்புகள் இடம்பெற்றால் நாங்கள் அந்த ஊரில் இருந்தால் நிச்சயமாக கைது செய்யப்பட்டு ஏதோ ஒரு வகையில் தண்டிக்கப்படும். அதிலும் என்ன போன்ற கருப்பு நிறம் என்றால் நாங்கள் ஒரு அப்பாவியாக இருந்தாலும் அவர்கள் கருப்பு நிறம் என்றால் எங்களை தேர்ந்தெடுத்து வைத்து எங்களை போன்ற பலரை அவர்கள் சித்திரவதை செய்வார்கள். அது ஆண்டவன் தான் அதற்குரிய தண்டனை அவர்களுக்கு வழங்க வேண்டும். அந்த கட்டத்தில் நாங்கள் தப்பியோடு வந்தோம். அப்பொழுது நாங்கள் வாவியை கடந்து மரமுனைக்கு வாவி ஒரு
1.5-2 கிலோமீட்டர் நீளமான வாவில் நீந்தி சென்று மறுகரைக்கு நாங்கள் சென்று விடுவோம். சென்று விட்டால் அங்கே ஒரு வெடிச்சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும். அப்பொழுது அந்த இடத்திலே ஒரு நாள் மேலாலே அந்த வான ஊர்தி பறந்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுது நிறைய பேர் நின்றவர்கள். அதிலே நாங்கள் பயந்து நடுக்கிக் கொண்டு இருக்கின்றோம். நடுக்கம் எல்லோருக்கும். அந்த வேளையில் எங்களுக்கு அருகில் இந்த இருவர் குனிந்து நின்று வேளாண்மை வெட்டுவதை போன்று கையாலே அவர்கள் அந்த காட்சியை செய்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் அதை செய்யவில்லை. ஏனையவர்கள் செய்ததை பார்த்தால் அது இன்றும் பசுமையாக இருக்கின்றது. அந்த பசுமையான நினைவுகளோடு நாங்கள் உங்களுடைய கலைப்பணி தொடர்பான விடயங்களுக்கு வரலாம். என்னென்ன விடயங்களை நீங்கள் கலைப்பணிகளை மேற்கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் ஒரு நூலொன்றையும் வெளியிட்டிருக்கிறீர்கள், நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயங்கள் தொடர்பாக உங்களுடைய நேர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனது கலைப்பணி என்பது துறைநிலாவணையிலே இப்பொழுது இருப்பதை போன்றல்ல, அந்த நாட்களில் இந்த அதாவது இந்த தொழில்நுட்பங்கள் வளராத காலகட்டங்களில் எல்லா கிராமங்களிலும் கூத்துக்களறியல் இருக்கும், மேடை நாடக மன்றங்கள் இருக்கும். அதிலே துறைநிலாவில் இருக்கின்ற முரசொலி நாடக மன்றம் அது எனது சகோதரியின் கணவருடைய ஸ்தாபிக்கப்பட்டது. அந்த நாடகத்தில் மன்றங்களுடைய நிகழ்ச்சியில் நடைபெறும் போது பண்டாரவன்னியனுடைய நாடகத்தை எங்களது அத்தானவர்கள் மேடையத்தை இருந்தபோது பண்டாரவன்னியனின் தாயாக தாக்கி நடிப்பதற்கு ஒருவரை தேர்ந்தெடுத்திருந்தார் பெருவன்னிச்சி பாத்திரத்துக்கு. அந்த தேர்ந்தெடுத்தவர் இறுதி கட்டத்தில் தான் நடிக்க வரவில்லை என்று அவர் பின்வாங்கிவிட்டார். அவர்களுக்கு அந்த இடத்தில் ஒருவரையும் தேட முடியாத பட்சத்தில் என்னிடம் கேட்டார்கள், நீ நடிப்பையா என்று என்னிடம் கேட்டார்கள். நான் ஆம் என்று சொன்னேன். அதன்படி முதலாவது பெண் பாத்திரம் ஏற்று 13 வயதிலே பெருவன்னிச்சியாக நான் நடித்த அனுபவம் இருக்கின்றது. அந்த நாடகத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னர் பட்டிருப்பு தொகுதியின் கட்டபொம்மன் என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பூவண்ணா கணேசலிங்கம், பெரிய வெள்ளாத்தைச் சேர்ந்த பூவண்ணா கணேசலிங்கம் அவர்கள் வந்து அந்த நாடகத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னர் அந்த தொடக்க உரை ஆற்றி அதனை செய்து வைத்தார். அது எப்போதும் பசுமையான நினைவுகளாக இருக்கின்றது. எழுத்துத்துறை சார்ந்த என்னென்ன விடயங்களை நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்கள்? எனது கிராமத்தில் அன்று வசதி வாய்ப்புகள் குறைவாக இருந்தது. ஒழுங்கான வீதிகள் இல்லை, பாடசாலைகளுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை, அதிமுக்கியமான பிரச்சனை துறைநிலாவணைக்கு குடிநீர் இல்லை. சுற்றி வர நீர்நிலைகள் இருந்தாலும் குடிநீர் தட்டுப்பாடு. அப்பொழுது இவ்வாறான பிரச்சனைகளை நான் வீரகேசரியின் மக்கள் மன்றத்திற்கு மாணவ பருவத்திலிருந்து எழுத தொடங்கினேன். இவர் இந்த நூலிலே நான் எழுதப்பட்டிருப்பவர் ஒரு பிரபலமான கவிஞர், நாடறிந்த கவிஞர், பாவனர் அக்கரை பாக்கியர். இவர் ஓய்வு பெற்ற அதிபர். இலங்கை வானொலி மெல்லிசை பாடல்களை கேட்பது எனக்கு அதீத ஆர்வம். என்றால் நமது முற்றத்து மல்லிகையின் வாசம் சிலருக்கு புரிவதில்லை, அந்த ஆழ்கடல் முத்து என்ற பெருமானம் அந்த கடலுக்கு தெரியவில்லை. ஆகவே எங்கள் மத்தியில் வாழ்வர்களை நாங்கள் அவர்களுடைய பெருமானங்களை கண்டுகொள்ள வேண்டும். அந்த வகையில் எனக்கு அக்கரைப்பாக்கியன் அவர்கள் எனது வீட்டுக்கரையில் இருந்த துணைநிலாவணை மகாவித்தியாலயத்தில் 85-88ஆம் ஆண்டு காலப்பகுதிக்குள் தமிழாசிரியராக பணியாற்றியவர். அந்த பகுதிக்குள் இவர் எழுதிய மெல்லிசை பாடல்கள் என்னவென்று எனக்கு தெரியும். ஒரு நாள் சடுதியாக வானொலியில் அக்கரைப்பாக்கியன் அவர்கள் இயற்றிய ஒரு பாடலை ஒரு கவிஞருடைய பெயரை சொல்லி அவர் இயற்றியதாக ஒலிபரப்பானது. அப்பொழுது நான் உடனே இவரோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய இந்த பாட்டு யார் இயற்றியது என்று கேட்டேன். இப்போ சில பாடல்கள் மெல்லிசை பாடல்கள் எனக்கு மறக்க முடியாத ஒரு பாடல், பாவலர் பசில் காரியப்பர், அவர் தரமான ஒரு கவிஞர். அழகான ஒரு சோடி கண்கள் அம்புகள் பாய்ந்தன குளமெல்லாம் கண்கள் என்று அவர் அந்த அருமையான பாடல் எனக்கு மறக்க முடியாத ஒரு பாடல். அவ்வாறு இவருடைய பல பாடல்கள் இருக்கின்றன. இந்த பாடல் தவறாக ஒலிபரப்பப்பட்டதை நினைத்துவிட்டு இவரோடு தொடர்பு கொண்டு அன்று தான் நான் நினைத்தேன், அக்கரைப்பாக்கியன் அவர்கள் ஒரு கவிஞராக, ஒரு மெல்லிசை 100க்கும் மேற்பட்ட மெல்லிசை பாடலை இயற்றிய ஒரு பாவாணராக, மற்றது சிறுகதை அவர் குறைவாகத்தான் எழுதியிருப்பார், கவிஞராகத்தான் அடையாளம் காணப்பட்டவர். ஆகவே இவருடைய ஆக்கங்கள் வேறு ஒருவர் உரிமை கோரக்கூடாது என்பதற்காக நான் அவருடைய விடயதானங்களை எல்லாம் தொகுத்தெடுத்து ஒரு பாவாணர் அக்கரைப்பாக்கியனின் வாழ்வியல் பயணம் என்கின்ற இந்த நூலை 2024ஆம் ஆண்டு நூலாக்கம் செய்து வெளியிட்டேன். இவ்வாறாக கலைத்துறை, கல்வித்துறை என்று
ஊடகத்துறை என்று பல துறைகளிலும் உங்களை காலூன்றி நீங்கள் பயணித்து வருகின்றீர்கள். எங்களுடைய நிகழ்ச்சியின் இறுதி பகுதியை நாங்கள் நெருங்கி இருக்கின்றோம். இந்த பகுதியிலே எங்களுக்கு தற்போதைய தலைமுறையினருக்காக உங்களுடைய அனுபவங்களிலிருந்து ஒரு ஆலோசனை வழங்கக்கூடியதாக இருக்கும் என்றால் நீங்கள் என்ன விடயத்தை ஒப்புவிக்கக்கூடியதாக இருக்கும்? எனக்கு ஒரு கவலையான விடயம், இன்று எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கின்ற எங்கள் மத்தியில் இருக்கின்ற இளைஞர் யுவதிகளுக்கு மத்தியிலே வாசிப்பு பழக்கம் என்பது அரிதாகிவிட்டது. அதாவது நாங்கள் பானையில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்று சொல்வார்கள். நான் தன்னைத்தானே புகழ்ந்துரைக்க உரைப்பவன் கடற்கரை ஓரத்தில் உருண்டையை உருட்டும் பண்டுக்கு சமன் என்று சொல்வார்கள். நான் என்னை தற்பெரியமையாக கொள்ளவில்லை. நான் எதனை சொல்ல வருகின்றேன் என்றால், இந்த ஊடகத்துறையில் நான் பல சர்வதேச விருது ஒன்று எனக்கு கிடைத்திருக்கின்றது. தேசிய மட்டத்தில் விருதுகள் எடுத்திருக்கின்றேன். பிராந்திய ரீதியாக பல கௌரவங்கள் எனக்கு அளிக்கப்பட்டது. இதற்கெல்லாம் காரணம் என்னை கற்பித்த ஆசிரியர்களும் எனது குடும்ப பின்னணியும் மற்ற என்னோட இந்த நண்பர்களும் நிறைவாக என்னை வாசிக்க வைத்தது. எங்களிடம் நிறைவான வாசிப்பு இருந்தால் நாங்கள் நிச்சயமாக எந்த தருணத்தில் எந்த தலைப்பிலும் இந்த கட்டுரையிலும் எழுதிவிடலாம். அல்லது நாங்கள் செய்தி அறிக்கையிடுகின்ற போது எங்களுடைய செய்திகளிலே எந்த விதமான தளம்பலும் இருக்காது. அங்கே ஆசிரியப்படத்தில் இருப்பவர்கள் நான் பெருமைப்படுகின்ற விஷயம், அண்மையிலே வீரேசி பத்திரிகையுடைய உதவி ஆசிரியர் ஒருவர் 4-5 தினங்களுக்கு முதல் நண்பர் சிசில் அவர்கள் துறை நிலாவணைக்கு வருகின்றார். அவர் என்னை சந்திக்க வேண்டும் என்று எனது இன்னும் ஒரு ஊடகவியலாளர் வீட்டில் இருந்து என்னை அழைத்தார். அப்போ அங்கே சொன்ன போது அவர் என்னிடம் ஒன்றை மட்டும் சொன்ன போது நான் சிரித்து கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், ஐயா, நீங்கள் எழுதி அனுப்புகிற செய்தியில் நாங்கள் எந்த விதமான ஒரு அதாவது எடிட்டிங் செய்வதில்லை என்று. இதனை இன்று தமிழன் பத்தியில் இருக்கின்ற சிவராஜா அவர்கள் அவர் என்னிடம் அடிக்கடி சொல்லுவார். அவர் சக்தி எஃப்எம்மில் நான் கடமையாற்றிய போதோ பிராந்திய செய்தியாக இருந்த போதோ அவரும் சொல்லுவார், அவர் வீரே செல்லும் இருந்தவர், உங்களுடைய செய்திகளை கண்டால் நான் ஓடி வந்து அந்த பெக்ஸ்புல் அந்த நேரம் எடுப்பேன் என்று சொல்வார். அதற்கு நான் அதை பெருமையாக கொள்ளவில்லை. நான் என்னை கற்பித்த ஆசிரியர்கள் தான் அந்த விடயத்தில் பெருமை அடைகின்றார்கள். நிறைய வாசிக்க வேண்டும். நுனிப்புல் மேய்வது போல் விடைதானங்களை பார்த்துவிட்டு செல்பவர்களால் அந்த ஊடகத்துறையில் பிரகாசிக்க முடியாது. நான் இந்த இடத்திலே அந்த குறிப்பாக ஜி நடேசன் மாமனிதர், அந்த நாட்டுப்பற்றாளர் ஜி நடேசன் அவர்கள், அவருடைய செய்திகள் எப்படிப்பட்டது, அந்த வீரகேசரியிலே அவர் ஒரு ஜாம்பவானாகத்தான் இருந்தார். அவருடைய செய்தி போகாவிட்டால் வீரகேசரியிலே பார்த்து கொண்டு இருப்பார்கள். அந்த அளவுக்கு அவர் ஒரு கொடிகட்டி பறந்திருந்தார். அவரும் அந்த அளவுக்கு நிறைய வாசிக்க வேண்டும் என்று என்னை ஊக்கப்படுத்தி ஒருவர். அவரை நான் நினைவு கூறுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் நீங்கள் தந்திருக்கிறீர்கள் நினைக்கின்றேன். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய நேயர்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள் மிகவும் ஒரு பெருமதி வாய்ந்தவையாக சென்றடையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. எங்களுடைய அழைப்பினை ஏற்று நீண்ட தூரம் பயணித்து எங்களுடைய கலையகத்துக்கு வருகை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக எங்களுடைய நன்றிகளை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. உங்களுக்கும் எனது அன்பான நன்றிகளையும் கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். மிக பெருமதியான ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிற நேயர்களே, இந்த விடயங்களோடு நாங்கள் இன்று நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்ள போகின்றோம். தொடர்ந்து மற்றும் ஒரு துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள போகிறேன். நான் கீர்த்தனன். வணக்கம் நேயர்களே.